உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, தமிழக ஆளுநராக இருந்த மரியாதைக்குரிய திரு ஆர்.என். ரவி அவர்களை மாற்றுறாங்க. இப்போது தமிழ்நாட்டுக்கு புதிய கவர்னராக ஒரு முக்கியமான ஒரு நபர் வரார். அந்த நபருடைய பெயர், அவருடைய பின்னணி, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்முடைய தமிழக ஆளுநராக இருந்த மரியாதைக்குரிய ஆர்.என். ரவி அவர்கள் மாற்றப்படுகிறார் அப்படின்றது முக்கியமான செய்தி. ஏற்கனவே இவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர். பெரிய அளவில் இவர் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நெருக்கடியெல்லாம் கொடுத்து திமுகவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இங்கே பாஜக ஆட்சிக்கு வழிவகை செய்வார் அப்படின்னு நினச்சாங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதையுமே ஆளுநர் ரவி அவர்கள் நம்முடைய மத்திய அரசாங்கத்துடைய நோக்கத்தை, சட்ட ரீதியான நோக்கங்களை, சட்டப்படியான நோக்கங்களை சரியாக நிறைவேற்றலை. நிறைய அவரால் பிஜேபிக்கு கெட்ட பெயர் தான் தமிழ்நாட்டில் வந்தது. எப்படி கிரண்பேடி அவர்களால் பாண்டிச்சேரியில் பாஜக கெட்ட பேர் வந்ததோ, அதே மாதிரி ஆர்.என். ரவி அவர்களால் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு கெட்ட பெயர் தான் வந்தது. மக்கள் ரசிக்கலை. தமிழ்நாட்டு மக்கள் ஆர்.என். ரவி அவர்களே ரசிக்கவில்லை, வெகுஜன மக்கள். ஸோ அதனால் ஆர்.என். ரவி அவர்களுக்கும் சரி, இங்கே அன்பு சகோதரர் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு அரசியல் புரியலை, தெரியலை. அவங்களுக்கு தமிழ்நாட்டை எப்படி நம்ம வெற்றி பெறதுன்னு தெரியல. நிறைய வெற்றி வாய்ப்புகளை இழந்துட்டாங்க. தேவையில்லாத சர்ச்சைக்குள்ளே சிக்கி ஒரு 2 பேரையுமே மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, கோமாளியை போல தான் பார்த்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஆர்.என். ரவி அவர்களையும் சரி, அண்ணாமலை அவர்களையும் சரி, கோமாளியை போல தான் பார்த்தாங்க. மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய தலைவராக ஒரு கலைஞர் அவர்கள், ஒரு ஜெயலலிதா அவர்களுக்கு நிகராக இவர்கள் பார்க்கப்படவில்லை. இவங்கெல்லாம் தற்கூறிங்க, அரசியல் ஒன்றும் தெரியாது. இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆர்.என். ரவிக்கும் அரசியல் தெரியாது, அண்ணாமலைக்கும் அரசியல் தெரியாது. ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் ஒரு ஆளுநர் பதவிக்கு வர்றதுக்கும், ஒரு அதிகாரியாக இருக்கிறவங்க ஆளுநர் பதவிக்கு அப்புறம் கட்சி தலைவராக வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 2 பேருக்குமே அரசியல்ன்றது பாலப்பாடம், அவங்களுக்கு தெரியாது. வெறும் பிரச்சனைகளை மட்டுமே இழுத்து விட்டு தனி மனித துதியை மட்டுமே வளர்த்து வச்சுருக்காங்க. அரசாங்கத்தையோ ஒரு கட்சியையோ இவங்க பிரதானப்படுத்தலை. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். தங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்களே தவிர, தங்களுடைய பெயர் பத்திரிகையில் வந்ததை தவிர, ஒரு கட்சியோடையோ ஒரு ஆட்சியையோ அதற்கான பிரதிநிதிகளாக இவர் செயல்படலை. இதுதான் அண்ணாமலை மேலே இருக்க குற்றச்சாட்டும், இதுதான் மரியாதைக்குரிய ஆர்.என். ரவி மேலே அவர்கள் இருக்க குற்றச்சாட்டும் இதுதான். ஸோ 2 பேருக்குமே அரசியல் தெரியாது. 2 பேருமே ஐபிஎஸ் அதிகாரிகள். அவங்ககிட்ட முரட்டுத்தனம் இருந்தது, மூளை இல்லை.